நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகா, மகா, சந்தோஷமா இருக்குமா? இருந்த கஷ்டம்லாம் ஒரே நிமிஷத்துல ஓடி போனது மாதிரி இருக்குடா. இந்த சந்தோஷத்துக்காக எத்தனை கஷ்டம் வேணாலும் தாங்கலாமா. ஆமா, பாரதி எங்கம்மா? வெளியே போயிருக்கான். இந்த நேரத்துல உன்னை தனியா விட்டு எங்க போனா வெளியே? ராஸ்கல், எனக்கு என்ன ஆச்சு இப்போ? இந்த மாதிரி நேரத்துல யாராவது கூட இருக்கணுமா? தனியா இருந்தா எப்படிடா? உங்க அம்மா இருந்திருந்தா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி இருக்கணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பா. நான் ஒருத்தன், எனக்கு ஒண்ணும் தெரியல. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. எனக்கும் என்ன பேசுறதுன்னு ஒண்ணும் தெரியலமா. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. கல்யாணம் பண்ணி வச்சேன், சரியா பண்ணி வச்சனா? நீ சந்தோஷமா இருக்கியான்னு 1000 குழப்பம் இருந்துச்சுடா. இன்னைக்குதான் அதெல்லாம் போச்சு. வீட்டுல சந்தோஷம் வர ஒரு குழந்தை போதும் மகா. இனி எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு குழந்தை சிரிச்சு அதை சரி பண்ணிடும்டா. விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து கையும் ஓடல, காலும் ஓடலம்மா. என்ன பண்றது கூட ஒண்ணும் தெரியல. யாருக்கிட்டையும் சொல்லல, நானே ஓடி வந்துட்டேன். என்ன சொல்றீங்க? நடராஜ் சித்தப்பா என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாருமா. என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? நான் தாத்தா போறேன்னு சொன்னாரு. எப்படியும் நீ போன் பண்ணி சொல்லுவேன்னு தெரியும். அதுக்குள்ள நானே கிளம்பி வந்துட்டேன். அதனாலதான் இதெல்லாமா? வேற என்ன வாங்குறதுன்னு தெரியல மகா. குழந்தை மட்டும் பிறக்கட்டும், தாத்தா எப்படி கொஞ்சம் போறேன்னு பாரு. நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்னும் இல்லப்பா. என்னம்மா சொல்ற? நான் வாமிட் பண்ணதை பார்த்துட்டு தாத்தா தப்பா நினைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்க எனக்கு ஏதாவது வாங்கி தரணும்னா ஜெலுசல் தான் வாங்கி தரணும். சாப்பிட்டதை ஒத்துக்கலன்னு வாமிட் பண்ண, அவ்வளவுதான். அப்படி என்னம்மா சாப்பிட்ட? டாக்டர்கிட்ட போனியா? இதுக்கு எதுக்கு டாக்டர்? வாமிட் பண்ணதும் சரியா போயிடுச்சு. இல்லம்மா, இந்த மாதிரி நேரத்துல வாமிட் பண்றதை ஈஸியா எடுத்துக்க கூடாது. எதுக்கும் டாக்டர்கிட்ட போய் பாத்துக்கும். அதெல்லாம் ஒன்னும் இல்லப்பா, ஜஸ்ட் ஃபுட் பாய்சன், அவ்வளவுதான். அத டாக்டர் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? எனக்கு ஒன்னும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லம்மா, ஃபுட் பாய்சன் நீயா எதுக்கு யோசிக்கிற? வேற ஏதோ கூட இருக்கலாம்ல. அதெல்லாம் இல்லப்பா. நாம ஒரு தடவை டாக்டர் பாத்துலாமாமா, அவங்க சொல்லட்டும் என்னன்னு. எனக்கு தெரியாதா? இதுக்கு எதுக்கு டாக்டர் பாத்துக்கிட்டு? ஆமா, சந்தேகம் தீர்த்துக்கிறதுக்காக ஒரு தடவை டாக்டர் பாக்குறது ஒண்ணும் தப்பு இல்லம்மா. உங்களுக்கு என்னப்பா சந்தேகம்? இல்லம்மா, சித்தப்பா வேற மாதிரி சொன்னாரு. அவர் பெரியவர், அவருக்கு தெரியாது. சும்மா எப்படிமா சொல்லுவாரு? எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாதாப்பா? எல்லாத்தையும் நான் எப்படிமா சொல்றது? உங்க அம்மா இருந்திருந்தா எனக்கு இந்த பிரச்சனையே இல்லை. மகா, நீ சின்ன பொண்ணுமா, உனக்கு ஒண்ணும் தெரியாதுடா. ஒரு தடவை டாக்டர்கிட்ட செக் பண்றதுல உனக்கு என்னமா பிரச்சனை? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்னும் இல்லப்பா. இத சொல்லலாமான்னு தெரியல, சொல்லாம இருக்கவும் வழி இல்ல. எனக்கும் பாரதிக்கும் நடுவுல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப் ஒன்னும் இல்ல. சாரிப்பா. என்ன தேடுற? உன்னதான் கேட்டேன், என்ன தேடுற? நான் பாத்துக்கிறேன். வச்ச இடத்துல விட்டுட்டு வேற எங்கன்னா தேடினா எப்படி கிடைக்கும்? தேங்க்ஸ். ஆஃபீஸ் கிளம்பிட்டியா?
நான் வேணா ட்ராப் பண்ணவா? இல்ல நானே போய்க்கிறேன். எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை சுபா, நான் ட்ராப் பண்ணுறேன் இரு. வேணான்னு சொன்னா புரியாதா உனக்கு? இப்ப நீ என்ன ட்ரை பண்ற? ட்ரையா? நானா? இல்லையே, நான் எதுவும் ட்ரை பண்ணலையே. பொய் சொல்லாத. நமக்குள்ளதான் எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப எதையோ ஒட்ட வைக்க ட்ரை பண்ற? எனக்காக நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். உனக்காகவும் என்னால எதுவும் பண்ண முடியாது, புரியுதா? இப்போ நான் என்ன கேட்டேன்னு இவ்வளோ டென்ஷன் ஆற? ட்ராப் பண்ணுவான்னு ஃப்ரெண்ட்லியாக தானே கேட்குறேன். நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அசோக். நீ என் கூட பேச ட்ரை பண்ற, எனக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ற. ஏன் எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சோ அதையே திரும்ப திரும்ப பண்ற? லீகலாக பிரியறனால நமக்குள்ள ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுமா? ஏன் இப்படி எனிமையாக ட்ரீட் பண்ணுற? லுக், ஒரே விஷயத்தை எனக்கு திரும்ப திரும்ப பேச வைக்காத. நமக்குள்ள ஒன்னும் இல்லன்றதுனால தான் நம்ம லீகலாவே பிரிய போறோம். அது சரி, அதுக்காக ஃப்ரெண்டா கூட இருக்கக்கூடாது? இங்க பாரு அசோக், நம்ம ஃப்ரெண்டா இருந்ததுனால தான் நம்ம கல்யாணம் பண்ணோம். இப்ப அந்த கல்யாணமே இல்லன்னு ஆயிடுச்சு. இனிமே நம்ம ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. அப்போ இப்ப நான் யாரும் இல்லையா உனக்கு? ஆமா, நீ எனக்கு யாருமே இல்ல. உனக்கும் எனக்கும் இனி எதுவுமே இல்ல. இதையே எத்தனை தடவை சொல்றது உனக்கு? என் மனசுல உனக்காக சின்னதா கூட ஒரு இடம் இல்ல. நீ எனக்கு வேணாம் அசோக். புருஷனா ஃப்ரெண்டா எப்படியுமே வேணாம். இப்படி என்ன அடிக்கடி பேச வைக்காது ப்ளீஸ். நான் உன் வீட்ல இருந்து பிரிற முடிவு எடுத்திருந்தா நான் எப்பவும் உன் வீட்டை விட்டு போயிருப்பேன். நியாயமா பார்த்தா நீயும் பெட்டியை தூக்கிட்டு இந்த வீட்ல இருந்து கிளம்பி இருக்கணும். பட் நான் அதை உடனே பண்ணுன்னு உன்னை சொல்லல. எனக்காக வீட்டை விட்டு வந்திருக்க, அதுக்காக தான் இன்னும் நீ இங்க வீட்ல இருக்கிறதுக்கு நான் ஒண்ணுமே உன்னை சொல்லல. அப்பாவோட பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ற, நீ இங்க தங்கி இருக்க, அதெல்லாம் உங்க 2 பேரோட விஷயம். என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத. அதுக்கு இப்ப நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலையே. இப்படி என்ன டிராப் பண்றேன்னு சொல்றது, எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றது எல்லாமே எனக்கு டிஸ்டர்ப் தான் அசோக். ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ் அகெயின். சாரி. நாம இனி பழைய மாதிரி ஆயிடுவோன்னு உன் மனசுல எங்கேயாவது ஆசை இருந்துச்சுன்னா சாரி, அது நடக்கிறதுக்கு இனி சான்ஸே இல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகா, இங்க இருக்கியா? மகா, இப்ப உடம்பு எப்படி இருக்கு? இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல பாரதி. சரி, டேப்லெட்லாம் வாங்கிட்டு இருக்கேன். திரும்ப வாமிட்டு தான் எடுத்தியா? இல்ல. அம்மா, தாத்தா எங்க? அவர் அப்பவே கிளம்பிட்டாரு. ஓ, எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? ஏன்பா, ஒரு வாமிட்டுக்கு எதுக்குப்பா எல்லாரும் இப்படி கலவரம் பண்றீங்க? உனக்கு இல்லாம ஈஸி தான். ஏதாவது பெயின் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாரதி. எதுக்கு ஒரு தடவை டாக்டர் போய் பாட்டு வந்தலாமாலவா? நான் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல, விடுப்பா. நீ வேற என்ன படுத்துற? நான் வேறனா? வேற யாரும் ஒன்று படுத்துறாங்க? ஸ்வீட்டு, பூ, பழம். இது கடையில கடைக்கு வர போயிட்டு வண்டியா நீ? இவ்ளோ பூ பழத்தை வாங்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், அதுவும் ஃப்ரிட்ஜ் இல்லாம? அப்ப கேக்குறாங்க யாரு வாங்கிட்டு வந்ததுன்னு? அதை ஏன் கேக்குற? அத காமெடின்னு சொல்றதா டிராஜடின்னு சொல்றதானே தெரியல பாரதி. சஸ்பென்ஸ் வைக்காத, என்னன்னு சொல்லு சீக்கிரம். அப்பா வந்திருந்தாரு. மாமாவா? எனக்கு அப்பானா உனக்கு மாமா தானே. சஸ்பென்ஸ் கடையில ஜோக் அடிக்காத. மாமா இதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாரு? என்னன்னு சொல்றது, சிரிக்கிறதா அழறதான்னு தெரியல. முதல்ல விஷயத்த சொல்லு. சிரிக்கிறதா அழுகிறதான்னு நம்ம அப்புறம் உட்காந்து பேசலாம். காலையில நட்ராஜ் தாத்தா வந்திருந்தாருல, ஆமா. நான் வாமிட் எடுக்கிறத பாத்துட்டு நான் கன்சீவ் ஆயிட்டேன்னு போய் சொல்லிருக்காரு. அப்பா உடனே இதெல்லாம் வாங்கிட்டு ஓடி வந்துட்டாரு. கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரதுக்குள்ள இவ்வளவு விஷயம் நடந்துருச்சா? அப்பா வந்ததை பாத்துருக்கணுமே பாரதி. வைக்கப்பட்டுக்கிட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாம, எப்படி சொல்றதுன்னு தெரியாம யோசிச்சு எனக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. எல்லா காலத்திலயும் கல்யாணத்துக்கு அப்புறம் வாந்தி எடுத்தா இதுக்கு ஒரே அர்த்தம் தானா? ஆமா, எல்லாரும் சினிமா பார்த்து கெட்டு போறாங்க. ஏய், மாமா அப்படி ஒன்னும் சினிமா பார்க்க மாட்டாரு. முன்னாடி பாத்திருப்பாருல்ல. சரி, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னதும் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாரு. ஓ, திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்ததுனால நமக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப சொல்ல வேண்டியதாயிடுச்சு. அத
நீ சொல்லியிருக்க வேண்டாமா? ஆ, வேணும்னு சொல்லல பாரதி. அவரு திரும்ப திரும்ப ஹாஸ்பிட்டல் போலாம் கன்ஃபார்ம் பண்ணலான்னு ரொம்ப கம்பல் பண்ணாரு. அதனாலதான் நான் வேற வழி இல்லாம சொல்லிட்டேன். ஆனா சொன்னதும் அவர் முகம் அப்படியே மாறிடுச்சு. ரொம்ப அப்செட் ஆகி தான் கிளம்பி போனாரு. நாம என்ன பண்ண முடியும்? எனக்கும் கஷ்டமா தான் இருக்குது. சோ நான் ஃபோன் பண்ணாதான் பார்க்க வருவீங்களா? அப்படிலாம் இல்லை டாக்டர். அப்படிதான். ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே ஃபோன் பண்றது, அப்புறம் டாக்டரே மறந்துடுறது. அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சுனா கூட ஒரு ஃபோன் பண்ணி சொல்றது இல்ல, அப்படிதானே? இல்லை டாக்டர், அப்படிலாம் இல்லை. மகாவை பார்த்துட்டு ஃபோன் பண்றேன்னு சொன்னதாவது ஞாபகம் இருக்கா? ஆமா, ஆனா பண்ணல. சாரி. எத்தனை சாரிங்க? சரி, மகா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? தாத்தாவாக போறீங்க, எனக்கு எப்ப ட்ரீட்? என்ன சிரிக்கிறீங்க? தாத்தான்னு சொன்னதும் டென்ஷன் ஆயிடுறீங்க. வயசாயிடுச்சுல, இதுல கோச்சுக்கு என்ன இருக்கு? வாமிட் நிறைய இருக்காமா? இல்ல, இப்ப இல்ல. எந்த டாக்டர் கன்சல்ட் பண்றாங்க? அத நான் கேட்கல டாக்டர். ஓகே ஓகே. அப்புறம் என்ன சொல்றாங்க உங்க பொண்ணு? அவ என்ன சொல்றது? பிரெக்னெண்டா இருக்கும்போது ஃபேஸ் எல்லாம் மாறிடும், அழகா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஏதாவது நோட்டீஸ் பண்ணீங்களா? ஆ. என்னாச்சு உங்களுக்கு? பேச்சே காணோம். ஏதாவது பிரச்சனையா? எதுவும் இல்ல டாக்டர். இல்லையே, ஃபேஸ் உங்களை காட்டி கொடுக்குதே. மகா ஏதாவது சொல்லிட்டாளா? சேச்சே, அப்படிலாம் இல்ல. இல்ல மதி, போன் பண்ணி பேசும்போது இருந்த சந்தோஷம் இப்போ உங்க முகத்துல இல்லையே. என்னாச்சு? டாக்டர், மகா பிரெக்னன்ட் இல்லையா? நீங்க தானே சொன்னீங்க மதி. இல்ல, ஃபுட் பாய்சன்ல வாமிட்டா. ஐயோ, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன பிறகுதான் சொல்றீங்கன்னு நினைச்சேன். வெறும் வாமிட்ட வச்சுதான் சொன்னீங்களா? இது என்ன பாக்யராஜ் படம் மாதிரி இருக்கு? கல்யாணம் ஆன பொண்ணு வாமிட் எடுத்தா உடனே பிரெக்னன்சியா? எந்த காலத்துல இருக்கீங்க மதி? முடியல உங்களோட. இல்ல டாக்டர், அது மட்டும் பிரச்சனை இல்ல. வேற? மகா ஒரு விஷயம் சொன்னா, அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன? மகாவும் பாரதியும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் ஒரே வீட்ல இருக்காங்களா? அவங்களுக்குள்ள வேற எதுவும் ரிலேஷன்ஷிப் இல்லையா? இது எதுக்கு மகா உங்ககிட்ட சொல்லணும்? இல்ல டாக்டர், வாமிட் எடுத்ததுக்கு டாக்டர்கிட்ட போலான்னு கம்பேல் பண்ணப்போ அவ இப்படி சொல்றா. ஓ, அதான் டாக்டர் கஷ்டமா இருக்கு எனக்கு. இதுல கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்கு? கல்யாணம் ஆகி இவ்வளவு நாளாகியும் அவங்க சேர்ந்து இல்லைன்னா என்ன சொல்றதுன்னா? அவங்க மேரேஜ் நடந்தது அப்படி, கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. இவ்வளவு மாசம் ஆயிடுச்சே டாக்டர். இவ்வளவு மந்த்ஸ்க்குள்ள இப்படி இருக்கணும், இதுக்குள்ள சரியாகணும் அப்படிலாம் சொல்ல முடியுமா? அப்படி இல்ல, பிரெக்னன்ட் சொன்னதும் நான் சந்தோஷப்பட்டது அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு தான். அவங்க இப்ப சந்தோஷமா இல்லன்னு உங்களால எப்படி சொல்ல முடியும்? வேற என்ன சொல்றது டாக்டர்? மேரேஜ் லைஃப் சக்சஸா இருக்கிறது உடனே குழந்தை பெத்துக்கிறதுல இல்ல மதி. நான் தான் எவ்வளவோ பேஷன்ஸ பாக்குறேனே. குழந்தைங்க பிறந்த பிறகும் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராம கஷ்டப்பட்டு அப்படிலாம் இல்லாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்கல்ல. ஹலோ, கேக்குறீங்களா? கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் டாக்டர். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நீங்க இதுல யோசிக்க கவலைப்பட எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அவங்க ரெண்டு பேரையும் எனக்கு தெரியும், அவங்க நல்லா இருப்பாங்க. உங்களை பாக்குற வரைக்கும் ரொம்ப கவலையா இருந்துச்சு டாக்டர். இப்ப ஓகே. டிபிக்கல் ஹஸ்பண்டா இருக்கிறத விட ஃப்ரெண்ட்லியா இருக்கிற ஹஸ்பண்ட் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ் சொல்றீங்க இல்லன்னா சாரி சொல்றீங்க, இது ரெண்டுத்தையும் தவிர வேற எதுவும் பேச தெரியாதா உங்களுக்கு? பேஷன்ஸ் வெயிட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நான் வேற உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதானே, உங்க வேலை முடிஞ்சிடுச்சு, அப்ப கிளம்ப வேண்டியதானே? ஐயோ, அப்படிலாம் இல்ல டாக்டர். few minutes வெயிட் பண்ணுங்க, இந்த உடனே வந்துடுறேன். குட் குட் மார்னிங்.
குட் மார்னிங். மீட்டிங் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதா பாஸ்? ம், நல்லா முடிஞ்சது. நேற்று லீவ் இல்லை நீங்கள்? கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சாரி, நான் மெசேஜ் பண்ணிட்டேன். கால் பண்ணி சொல்லியிருக்கணும். தட்ஸ் ஓகே. உடம்புக்கு என்னாச்சு? ஒரே வாமிட், தலைவலி, சின்னதா ஒரு டயர்ட்னஸ் எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. டாக்டர் கிட்ட போனீங்களா? இதுக்கு போய் எதுக்கு டாக்டர்? இல்லை, வாமிட்னு சொன்னீங்களே, அதான் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு. எதுக்கு வாமிட்னு தான் தெரியுமே, அப்புறம் எதுக்கு டாக்டர்லாம்? இன்னைக்கும் ரெஸ்ட் எடுத்துருக்கலாமே. இல்ல, ஐம் ஃபைன் நவ். ம். என்ன பாஸ் இப்படி ஆயிடுச்சு? சுபு, ஜெயின் ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த ஹெல்த் செக்அப் பற்றி பேசினாங்கல்ல? ஆமாம். ஃபைனலாக எவ்வளோ பேசினாங்க? 1500 பர் எம்ப்ளாய் ஃபார் மாஸ்டர் ஹெல்த் செக்அப். ம், அவங்க கிட்ட பேசிடுங்க. இன்னைக்கு புரியல. ஆஃபீஸில் ஹெல்த் செக்அப் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இப்போ எதுக்கு பாஸ் திடீர்னு? ப்ளீஸ் டூ வாட் ஐ சே. மகாவுக்காக எல்லாருக்கும் பிக்கப் ட்ராப் அரேஞ்ச் பண்ணீங்க. இப்போ மகாவுக்காக எல்லாருக்கும் மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பா சார்? புரியுதுல்ல? போய் அரேஞ்ச் பண்ணுங்க. இதெல்லாம் வேஸ்ட் பாஸ். ஏன்? அதான் ஏன் வாமிட்டுன்னு அவங்களுக்கே தெரியுதுல்ல பாஸ். கல்யாணமாயி ஃபியூ மந்த்ஸ் தான் ஆச்சு, வாமிட்டு தலை சுத்துதுன்னா வேற என்ன பாஸ்? கன்ஃபார்மா பிரெக்னன்சி தான் பாஸ். நீங்கள் டாக்டர் ஆக வேண்டாம். ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணுங்க. இன்னைக்கே டெஸ்ட் நடக்கணும். எனக்கு ரிசல்ட் இன்னைக்கே தெரிஞ்சாகணும். எக்ஸ்ரே பிளட் டெஸ்ட் எல்லாம் இங்க எப்படி பாஸ் பண்ண முடியும்? பேசிக் செக்அப் இங்கே பண்ணலாம்ல? அதை முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போட்டோம். ஓகே பாஸ், நான் பேசுறேன். மகா பிரெக்னெண்டா இருக்கிறது உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணோம், அவ்வளோதானே பாஸ்? சுப்பு, சாரி பாஸ். நீங்களே எதுவும் கெஸ் பண்ண வேண்டாம். இன்னைக்கே செக்அப் நடக்கணும். மகாவை செக் பண்ணுற டாக்டர் என்னை பார்த்துட்டு போகணும். ஓகே பாஸ், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடவுளே, இவ்வளவு விஷயம் நடந்து போச்சா? ஆமாண்ண. ஒரு நாள் நான் காம்பவுண்ட்ல இல்ல, அதுக்குள்ள என்னெல்லாம் நடக்குது பாரு. மாமா ரொம்ப சந்தோஷமா வந்து அப்செட் ஆகி போயிட்டாரு. அதானே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் வரும்போது நீ வீட்ல இல்லையா? இல்லைண்ணே, நான் வெளியே போயிருந்தேன். மகா மட்டும்தான் வீட்டில் இருந்தா. இது வேறயா? ஆமா, மகா இங்க வாந்தி எடுத்தது அவருக்கு அங்க எப்படி கேட்டுச்சான்? இல்லப்பா, மகா வாந்தி எடுத்தது தெரிஞ்சுதானே அவர் பூ பழம் புடவையோட இங்க வந்தார்னு சொன்னேன். அதான் கேட்டேன். ஒருவேளை மகா ஃபோன் பண்ணி சொல்லிடுச்சா? இல்லைண்ணே, தாத்தா எங்களை பார்த்துட்டு போய் தான் வந்தார். அவர் வர்ற நேரம் தான் மகா உடம்பு சொல்லாமல் போச்சு. அவர் என்ன எதுன்னு விசாரிக்காம மாமா கிட்ட மகா கன்சீவ் இருக்கான்னு சொல்லியிருக்காரு. இந்த வயசானவங்களே இப்படித்தான்பா, எதையும் விசாரிக்காம இங்கேயும் அங்கேயும் சொல்லி குழப்பிக்க வேண்டியது. அவங்க காலத்துல டிவி இல்ல, சினிமா இல்ல, செய்யறதுக்கு வேற வேலை இல்ல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பிள்ளைங்களை பெத்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்ப அப்படியா? காலம் மாறி போச்சு இல்ல? அட அத விடுப்பா, வந்தாரு இல்லன்னு தெரிஞ்சிட்டு போயிட்டாரு. அத நினைச்சு உக்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்படி 4 தடவை வந்துட்டு போயிட்டு இருந்தா தானே உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்படி எடுத்துக்க. மகா கன்சீவா இருந்திருக்கலான்னு உங்களுக்கும் தோணுதாக்கும். மாமா மாதிரியே ஏமாற்றம் தான் நான் இங்கேயும். அதெல்லாம் இல்லைண்ணே. மாமா திரும்ப திரும்ப கேட்டதும் நாங்கள் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கோம், எங்களுக்குள்ள ஒன்றுமே இல்லைன்னு மகா சொல்லிட்டா போல. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இல்லைன்னு தாண்டி நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கோம். ஆனா மாமா கண்டிப்பா வருத்தப்பட்டிருப்பாரு. தம்பி இரு இரு, அது என்ன ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி? இத கேட்டா எனக்கே கஷ்டமா இருக்கு. அவர் வருத்தப்பட மாட்டாரு. எல்லாரும் பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எலியும் பூனையுமா இருக்கிறவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கும்போது உங்க 2 பேருக்கும் என்ன வந்தது இப்போ? இப்போ நல்லா தானே இருக்கோம் நாங்க. அப்புறம் எதுக்கு மாமா அப்படி நினைப்பாரு இப்படி நினைப்பாருன்னு புலம்பிட்டு இருக்க? நீயும் சரி மகாவும் சரி நல்ல பசங்களா இருக்கீங்க.
கல்யாணம் எப்படி நடந்தது, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு யோசிக்காம எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சந்தோஷமா இருங்க. சிரிச்சா எப்படி? சீக்கிரமா என்ன நீ மாமாவாக்கணும். நீங்க வேற. இரு எங்க கிளம்பிட்ட? காஃபி சாப்பிடுற டைம் ஆயிடுச்சு. போய் சூடா ஒரு காஃபி எடுத்துட்டு வா போ. சரிண்ணே. கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு எப்படி உங்க ஃப்ரெண்டா இருக்காங்க? என்னென்ன அரட்டையா? உன்னை அண்ணான்னு கூப்பிடாதன்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சொல்லு. அட விடுங்கண்ணே, அப்படிதான் வருது. மறுபடியும் அண்ணன்றாலே. சரி, என்ன ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தீங்க பாரதியோட? அது எப்படி நீ நான் எப்போ பாரதி கூட பேசினாலும் டான்னு வந்து நிக்கிற? அத விடுங்கண்ணே, ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏதாவது பிரச்சனையா என்ன? என்னதான் சுடிதார் போட்டாலும், என்னதான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் இந்த காசிப் கேக்குற பழக்கம் விடுதா பாத்தியா? அண்ணே, ஒரே காம்பவுண்ட்ல கூடி இருக்கோம். நீங்க அவரை பத்தி சொல்லிருக்கீங்க. ஒரு அக்கறையில கேட்டா என்னன்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? சரி உடனே பொங்காத விடு. பாரதிக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? அவன் பாரதி, நான் உனக்கு அண்ணனா? நியாயப்படி பார்த்தா நீ அவனைத்தான் அண்ணன்னு கூப்பிடணும். ஏன்னா அவனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. அத விடுன்னு மேட்ரு என்ன அத சொல்லுங்க. அண்ணான்னு கூப்பிடுறத விடுறாளா பாரு. வேற ஒண்ணும் இல்ல, மகா ஏதோ சாப்பிட்டது பிடிக்காம வாந்தி எடுத்திருக்கு. இதை கேள்விப்பட்ட அவங்க அப்பா தான் பொண்ணு தன்னை தாத்தாவாக போதுன்னு நினைச்சு பூ பழம் புடவையோட வந்திருக்காரு. அத சொல்லித்தான் அவன் வருத்தப்பட்டான். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் இருக்கும்? என்ன, ஒரு 4-5 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவுதானா? அதுக்குள்ள குழந்தை பிறக்கலன்னு வருத்தப்பட்டா எப்படி? அட நீ வேற, தலையும் புரியாம காலும் தெரியாம கேள்வி கேட்டுக்கிட்டு. சொன்னா தானே தெரியும். அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணதோட சரி, இன்னும் வாழவே ஆரம்பிக்கலையாம். அதான் சீக்கிரமா என்ன மாமா வாக்குடான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். சேர்ந்து வாழலையா? ஏனா? அதுக்கு ஏன் இப்படி வாய பொளக்கற? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? இதா பாரு, தம்பினாலும் ஓரளவுக்கு தானே பேச முடியும். பாக்க 2 பேரும் சந்தோஷமா தானே இருக்காங்க. ஆமா, சந்தோஷமா தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல சரியாயிடும். எத்தனை பேரை பார்த்திருப்போம். இருக்கிறவனுக்கு அருமை தெரியல, இல்லாதவனுக்கு இல்லையே என்ற கவலை. யார சொல்றீங்க? நான் என்ன சொன்னேன்? இவ ஒருத்தி எல்லாத்துக்கும் டவுட் கேட்டுக்கிட்டு